அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பச்சரிசி கலந்து செஞ்ச ஒரு போண்டாங்க. இது ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரை கப் தயிர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி கெட்டி அவல் தாங்க எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட தட்டை அவல் இருந்தாலும் ஓகே தான். அரை மணி நேரம் கழித்து அவளை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு எண்ணெய் காய வச்சு ஒவ்வொன்றா கிள்ளி அப்படியே போண்டா ஷேப்பில் போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் தட்டையாக வடை ஷேப்பில் போட்டாலும் சரி. இது 2 ஷேப்பையும் நான் போட்டிருக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவல் போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு ஒரு சைட் டிஷ் செய்யலாம். 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு எல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் தாளிப்பு போடுறதை காட்டில் இதில் ஒரு அரை பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், அரை வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதி ஆஃப் பண்ணக்குள்ளே சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா இது ஒரு அடுப்பில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி, கிட்டத்தட்ட தக்காளி சட்னின்னு சொல்லலாம், இல்லை கார சட்னின்னு சொல்லலாம். சூப்பரான சைட் டிஷ், வடைக்கு தொட்டு சாப்பிட சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நன்றி, வணக்கம்.